லாஸ்ட் மினிட்ல என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னாச்சுன்னா 2 வீக்ஸ் முன்னாடியே என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி 1 கேஜி கேக்கும் 1/2 கேஜி ப்ரௌனி எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேற்றே கேக்லாம் செஞ்சு ஐசிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து என்னுடைய பசங்களுக்கு ஆனுவல் டே அங்கே கிளம்பிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஸ்பைடர் மேன் மாதிரி கேக் செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வீட்டில் கூட இல்லை, வெளியில் வந்திருக்கேன், எப்படி செய்யறது அப்படின்னு. ஏதாச்சும் பொம்மையாச்சும் வாங்கி செட் பண்ணி கொடு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் ஸ்கூல் வந்திருக்கேன், இங்கேருந்து எவ்வளோ நேரத்துக்கு போக முடியும்னு கூட எனக்கு தெரியல. முடிஞ்சால் பார்க்குற பொம்மை வாங்குறேன், இல்லைனா நானே ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஐசிங் மட்டும் தானே பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் எதுவுமே பண்ணாதனால என்னால் முடிஞ்சது ஏதோ குட்டி பையன் கேட்டதுனால அவனுக்காக செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு தான் இந்த தெரியாத ஸ்பைடர் மீன் கேக்கு செஞ்சிட்ருக்கேன். தெரியாது நீ ஏன் சொல்லணும், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா வருதோ வரலையோ, ஆனால் குட்டி பையனுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்களே எங்கிட்ட கேக் ஆர் ப்ரௌனி ஆர்டர் பண்ணுறது இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.